ஐயோ பாருங்க, ஆதாரமும் இருக்குது, கூடவே சேர்ந்து இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு ஆதாரமும், இன்னொரு பக்கம் வந்து தங்கமையில் எதிர்பார்க்காத விதமா ஒரு கையெழுத்தும் வாங்க போறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பொய் மேல பொய் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாக்கியம். நாங்க போட்டது 80 பவுன் நகை தான். என்னம்மா பொய் பேசுறியா அப்படின்னு மீனாவை பார்த்து கேட்க, மீனா உடனே மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்க அத்தை, எனக்கு எல்லாம் தெரிஞ்சும் அமைதியா இருந்துடக்கூடாது. சரி எப்படி வாங்கிட்டு போயிடுவாங்க, பேசாம விட்டுறலாம் நினைச்சா இவங்க எவ்வளவு பெரிய ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க. 72 பவுன் இவங்க போட்டது கவரிங் எனக்கு தெரியும், ராஜிக்கு தெரியும். இப்ப வெறும் 8 பவுன் மட்டும் தான் அது உண்மை அப்படின்னு வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப டக்குன்னு வந்து போலீஸே வந்து பேசாம இருக்குமா, என்னம்மா மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இப்போ உடனே வந்து என்ன பண்ணுங்க, உங்க பொண்ணு தங்கமையில வர சொல்லுங்க, அவங்க வந்து சொல்லட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து இப்பதான் டக்குன்னு வந்து கடுப்பாயி மீனாவும் சரி, இந்த பக்கம் சரவணனும் சரி, அவ ஏற்கனவே எங்க வீட்லயே வச்சு பொய் மேல பொய் தான் சொல்லிட்டு இருந்தா, இங்க வந்து மட்டும் உண்மையை சொல்லிட போறாளா? இப்ப அவ சொன்னா மட்டும் அது உண்மை ஆயிடுமா? அவங்க போட்டது 72 பவுன் கவரிங் தான், அதான் உண்மை அப்படின்னு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இருங்க, முதல்ல அந்த பொண்ணை வர சொல்லுவோம், அந்த பொண்ணு வந்து பேசட்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப வரப்போற தங்கமயில் உண்மையை சொல்லி தன்னைத்தானே வந்து காப்பாத்தி இன்னும் ஒரு பெரிய குழிக்குள்ள போய் விழுந்துக்காம இருப்பாங்களான்னு பார்த்தா அவங்க வந்து இன்னொரு ட்விஸ்டை வேற கொடுக்க போறாங்க. ஸோ இப்ப தங்கமயில் முதல்ல கிளம்பி வரும் பொழுதே வாசல்லே தடுத்து நிறுத்திடுறாங்க. இப்ப பாக்கியம் இப்போ டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து பாக்கியத்தை தனியாக ஒரு ரூமில் வச்சுட்டு தங்கமயில வர சொல்லி விசாரிக்கணும்ல, அப்படிலாம் விசாரிக்கல. தங்கமயில் வந்த உடனே பாக்கியம் அங்கிட்டு ரோட்டில் நடந்துகிட்டு இருந்தவங்க டக்குன்ட்டு வந்து ஆட்டோலேருந்து இறங்கின தங்கமயிலை பிடிச்சி இழுத்து, மயில் அங்கே உள்ளே போனோடனே ஒன்று கேட்பாங்க, கேட்டதுக்கு அதுக்கு நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரியே சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னம்மா, இப்போ என்னத்தை பண்ணி தொலைஞ்சிங்க அப்படின்னா, இல்லை அந்த நகையை வாங்கணும், நகையெல்லாம் திறந்து பாருனாங்க. என்ன நகை கருத்து இருக்குன்னு லாயர் கேட்டாரு. அதான் வந்து அவருக்கு அவர் பார்த்தோன்னே நான் முடிவு பண்ணிட்டு இந்த எங்க நகையெல்லாம் கருத்து இருக்குது, நாங்க போட்ட நகையெல்லாம் 80 பவுன் நகைன்னு சொல்லிட்டேன். அப்படின்னா நம்ம போட்டதே 8 பவுன் தானம்மா, ஏமா பொய் மேல பொய் சொல்ற அப்படின்னா, இந்த பாரு இதான் ஒரே வழி, இல்லைன்னா நம்ம அதுலயும் பொய் சொல்லிருக்கோம்னு தெரிஞ்சா நம்ம எதுலையுமே நம்ப மாட்டாங்க, போலீஸே இந்த கேஸை தள்ளி விட்டுருவாங்க. நீ அவன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா இல்லையா, அந்த குடும்பத்துக்கு போய் வாழணுமா வேணாமா அப்படின்னு, அதுக்கு தானமா எல்லாமே பண்றேன் அப்படின்னா, அந்த பாரு ஒன்னே ஒன்று எனக்காக இப்போ மட்டும் உள்ளார போயிட்டு அவர் கேட்கும் பொழுது நாங்கள் 80 பவுன் தான் போட்டோம், இந்த நகைலாம் எப்படி மாறிச்சுன்னு தெரில, இந்த குடும்பத்தை தான் யாரோ மாற்றிட்டாங்க அப்படின்னு மட்டும் ஒரு கதையை விட்டுரு சரியா அப்படின்னு வந்து பேச, வேணாமா பயமா இருக்குமா அப்படின்னா, தயவு செஞ்சு போய் பண்ணு, அது மட்டும் பண்ணால் போதும், வேற எந்த வழியும் கிடையாது, எப்படி இந்த மீனா ராஜி சொல்கிறதெல்லாம் யாரும் நம்ப போகிறது இல்லை அப்படின்னு உள்ளார கிளம்பி போயிடுறாங்க. போன உடனே இப்போ என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா நடக்குது அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் இருக்கும் பொழுதே டக்குன்னு இப்போ வந்து உள்ளார தங்கமயில் வந்து நிற்கிறாங்க. தங்கமயில்கிட்ட எல்லாரும் வந்து என்னாச்சு உண்மையை சொல்லுங்கள். இப்போ அந்த போலீஸே கேட்குறாங்க, உங்கள் வீட்டில் எவ்வளோ பவுன் நகை போட்டாங்க அப்படின்னா வந்து திருன்னு முடிக்கிறாங்க. உங்கள் வீட்டில் 80 பவுன் போட்டதா உங்கள் அம்மா சொல்கிறாங்க. 72 பவுன் கவரிங் 8 பவுன் தான் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனா சொல்கிறாங்க. இதில் வேற வந்து இப்போ மாற்றி ஒரே பிரச்சனையாக இருக்குது. நீ இப்போ சொல்லுமா, உண்மையை சொல்லு, உண்மையிலே உங்கள் வீட்டில் எவ்வளோ நகை போட்டாங்க, 80 பவுனா 8 பவுனா அப்படின்னு வந்து கேட்க, திருன்னு இப்படி தங்கமயில் முழிச்சிட்டு அவங்க அம்மாவை பார்க்க, அவங்க அம்மா சொல்லுன்னு தலையை ஆட்டின உடனே வந்து எங்கள் வீட்டில் 80 பவுன் போட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஷாக் ஆயிடுறாங்க எல்லாருமே. இந்த பக்கம் மீனா வந்து கடுப்பாயிடுறாங்க. அக்கா என்னக்கா பேசுறீங்க, பொய் மேலே பொய் பேசுறீங்க, நானும் உங்களுக்கு மரியாதை கொடுத்து அமைதியாக இருக்கலான்னு பார்க்குறேன், உனக்குலாம் அறிவு இல்லை, என்ன இப்படி பேசுற, உனக்கு தெரியாதா அப்படின்னு மாற்றி கோபமாக பேசும் பொழுதே வந்து டக்குன்னு என்ன ஆயிடுது அப்படின்னா வந்து, இப்போ போலீஸே எந்திரிச்சுமா பேசாம இருமா, இந்த பொண்ணை வந்தாச்சு, அந்த பொண்ணை கேட்டாச்சு, அந்த பொண்ணு 80 பவுன் தான் போட்டாங்க, 80 பவுன் தான் போட்டாங்களா அப்படின்னா, ஆமா 80 பவுன் தான் போட்டாங்க, இதெல்லாம் எப்படி மாறிச்சுன்னு எனக்கு தெரியல, நாங்க அத்தை மாமாட்ட தான் கொடுத்து வச்சிருந்தோம், அவங்க தூக்கி லாக்கர்ல வச்சாங்கன்னு ஷாக் ஆகி பாக்குறாங்க பாண்டியனும் கோமதி எல்லாருமே. அப்படியே கோமதிக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. இப்ப இந்த சமயத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரவணன் கடுப்பா ஏய் அப்படின்னு கட்டுப்போட கிட்டக்க வரும்பொழுதே வந்து இப்படி பயப்படுற மாதிரி இந்த குடும்பமே பயப்படுறாங்க. பாத்தீங்களா மேடம், உங்க முன்னாடியே அடிக்க வரான், இவனுங்கெல்லாம் எப்படி கொடுமைப்படுத்திருப்பானுங்க, இதை போய் நம்பாம இருக்கீங்களே மேடம் அப்படின்னு இந்த பக்கம் பாக்கியவும் பேச, தம்பி சும்மா இருப்பா, என்னப்பா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல அப்படின்னு போலீஸும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. திட்டிக்கிட்டு இருக்கும் பொழுதே தான் வந்து இப்ப டக்குன்னு வந்து மீனா திரும்பி, மேடம் நான் ஒன்று சொல்றேன், எனக்காக ஒன்று பண்றீங்களா அப்படின்னா, என்ன அப்படின்னா, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது மாதிரி ராஜிக்கும் தெரியும், நாங்க ராஜி கிட்ட என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு யாருக்கு ராஜிக்கே தெரியாது. இப்ப இந்த சமயத்துல ராஜிட்ட இப்ப அவங்க எவ்வளவு பவுன் போட்டாங்கன்னு கேளுங்க. இந்த விஷயம் எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்னு இருந்தாலும் இவங்க இப்படி சொல்லுவாங்கலாம் எங்களுக்கு தெரியாது, ஆனா ராஜி கரெக்டா உண்மையை சொல்லுவாங்க, எவ்வளவு பவுன் போட்டாங்க எவ்வளோன்னு சொல்லி கேட்டா கணக்கோட கரெக்டா ராஜி சொல்லுவாங்க அப்படின்னோடனே இப்ப இன்னும் பயம் வந்துருச்சு. அதெல்லாம் மேடம் அவங்களுக்குள்ள ஏதாச்சும் பேசி வச்சிருப்பாங்க, எப்படி பேசி வச்சிருப்பாங்க, இப்பதான் விஷயம் நடந்துச்சு, இவங்க இங்க உள்ளதான் இருந்தாங்க, நீங்க மட்டும் தான் வெளில போய் உங்க பொண்ணை கூப்பிட்டு வந்தீங்க, அவங்க நான் போனையும் யூஸ் பண்ணவும் விடல, அவங்க போனெல்லாம் எடுக்கவும் இல்லை, சரி இப்போ ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து
அந்த ராஜியோட அப்பா பேர் என்னமா அப்படின்னு, அவர் பேர் முத்துவேல் மேடம் அப்படின்னு. சரி ஓகே அவர் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு போலீஸ் ஆஃபீஸரே வந்து அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் வந்து கால் பண்ணி ஃபோன் எடுத்தோன்னா வந்து சார் கொஞ்சம் வீடியோ கால் வாங்க அப்படின்னா வீடியோ கால் வர்றாரு. அப்படியே வீட்டில் தான் இருக்கீங்களா அப்படின்னா ஆமாம் வீட்டில் தான் இருக்கேன் மேடம் சொல்லுங்கள் அப்படின்னா, அப்படியே நேராக எதிர்த்தாப்புல வீட்டில் உங்கள் பொண்ணு இருக்காங்க இல்லை, உங்கள் பொண்ணுகிட்ட போயிட்டு நாங்கள் சொல்கிறது கேட்குறத மட்டும் கேட்குறீங்களா, வீடியோலேயே மட்டும் இது பண்ணிட்டு வாங்க, வீடியோ முடிஞ்சால் வேணால் ரெக்கார்ட் கூட பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்ல, இவங்க உடனே நேராக கிளம்பி அங்கே போகிறாரு. இவர் என்ன மேடம் என்ன விஷயம் அப்படின்னு, நான் அங்கே போய் சொல்கிறேன் சார் அப்படின்னா அங்கே போகிறாங்க. போய் ராஜி கிட்டக்கு போயிட்டு ராஜிட்ட இப்படி ஃபோனை கிட்டக்க வச்சு நான் அவன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், உண்மையை மட்டும் சொல்லு, ரொம்ப எதுவும் பொய் சொல்ல தேவையில்ல, எதுவும் யோசிக்க தேவையில்ல, உண்மையை சொல்லு, இன்னும் என்ன சொல்லுங்க மேடம் அப்படின்னா, இல்லை அந்த தங்கமயில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பா எத்தனை பவுன் நகை போட்டாங்கன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னா அவங்க திருன்னு முடிக்கிறாங்க. எத்தனை பவுன் போட்டாங்க கரெக்டாக என்ன விஷயம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கன்னா, இப்போ ராஜிக்கு ஒரு மாதிரி இப்போதான் லைட்டாக போலீஸ் ஆகிறதுக்கு விரும்புகிற மூளை வேலை செஞ்சு ஏதோ தப்பு போலாங்க, உண்மையவே சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 80 பவுன் போட்டதா சொன்னாங்க மேடம். நாங்கள் போகும்பொழுதே அவங்க வீட்டில் கேட்டோம், அவங்க 80 பவுன் தான் நகை போடுறோம்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வேணால் வந்து நகை போடுங்கலாம் சொல்லலை, எதுவும் வேணாம் உங்களுக்கு பிடிச்சா போடுங்க இல்லைனாலும் பரவாயில்லன்னு மாமாத்த சொல்லும் பொழுது நாங்கள் 80 பவுன் போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எங்கள் தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனுக்கு அப்போ தான் தெரிஞ்சு அவங்க போட்டு வந்ததில் 72 பவுன் கவரிங் அப்படின்னு சொல்லிட்டு, அதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி கெஞ்சினாங்க. என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடும் அவங்க அம்மாவும் கெஞ்சினதுனால தான் நானும் மீனாக்காவும் பேசாமல் இருந்தோம் அப்படின்ன உடனே டக்குன்ட்டு இப்படி திரும்பி சரிம்மா அப்படின்னு இந்த பக்கம் முடிக்க, இந்த பக்கம் அப்படியே தங்கமயில் இப்படியே முடிக்கிறாங்க. உங்கள் அம்மா அப்பா பொய் சொல்ல சொன்னாங்களா உன்னை, உங்கள் அம்மா வெளில அவனை கூட்டு வரேன்னு போனாங்களே பொய் சொல்ல சொன்னாங்களா அப்படின்னு கேட்க அழ ஆரம்பிக்கிறாங்க. தங்கமயில் அழ ஆரம்பிச்சோடனே என் பொண்ணு வாழ்க்கையே அழிச்சிட்டி அடி பாவி அப்படின்னு இந்த பக்கம் மீனா மேலே பாய போகிறாங்க. இந்த பக்கம் பாக்கியத்தை வந்து பலார்னு ஒன்று அப்படியே அவங்க முன்னாடியே பாக்கியத்தை வந்து கோமதி ஒன்று வைக்க அப்படின்னு பாக்கியம் ஷாக் ஆகி பார்க்க தள்ளி போ, என் மருமக கிட்டக்க வரது கூட உனக்கும் உன் பொண்ணுக்கெலாம் வந்து அருகதை கிடையாது அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்க. சாரி நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்னு மீனா சொன்னவங்க, பரவாயில்ல விடுமா, நீ அவன் நல்ல பொண்ணு பாவம்னு நினச்சிருப்ப, ஆனால் அவளுக்கு அந்த புத்திலாம் இல்லை பார்த்தியா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க. டக்குன்னு வந்து இப்படி இந்த பக்கம் திரும்பி சரவணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பாரு இப்போவே வந்து இந்த கேஸ் கொடுத்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஃப்ராடு தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே வந்து மான நஷ்ட வழக்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக குடும்பத்தை வந்து போட்டு உள்ளே தள்ளி விட்டுருவோம், திருட்டுத்தனம் பண்ணியிருக்கீங்க. இது இல்லாமல் கடையில் வேற திருடின காசுக்கெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டோம், அதையும் சேர்த்து கேஸ் கொடுத்துருவேன். இப்போ ஒழுங்காக அதெல்லாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா இப்போவே உங்கள் பொண்ணை இந்த டிவோர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து போட சொல்லுங்கள், கையெழுத்து போட்டாங்கன்னா விடுறோம் அப்படின்னு வந்து பேச. அப்படியே வந்து போலீஸ் பார்க்குறாங்க, பார்த்துட்டு என்னம்மா என்ன இவ்வளோ ஃப்ராடுத்தனத்தை கேவலம் பண்ணியிருக்கீங்க, இதுக்கப்புறம் நான் எதுவும் தலையிட வரும்ல, முதல்ல இவங்க நீங்களே பேசி ஒரு முடிவு கொண்டு சொல்லுங்கள் அப்படிங்கும் பொழுது இப்போ கையெழுத்து போடு அப்படின்னு இந்த பக்கம் கத்த. இல்லைனா நீ உங்கள் அம்மா அப்பா 3 பேரும் ஜெயில் கம்பி தான், இப்போ கம்பிக்குள்ளே தான் இருக்கணும், என்ன பண்ண போறீங்க கையெழுத்து போடுன்னு சொல்லி மிரட்டுறதும் தங்கமயில் பயந்து போய் கையெழுத்து போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குமா? இல்லை இதெல்லாம் நடக்காதுங்க, இப்போ கடைசியில் இந்த குடும்பம் இந்த நகையை வச்சே ஏமாந்து கடைசியில் மீனாவும் ராஜியும் திட்டு வாங்கிட்டு இருக்க தங்கமயில இதை வச்சு இந்த வீட்டுக்குள்ளார அனுப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அப்படி நடந்தால் உங்களுக்கு ஓகேவா, திருப்பி தங்கமயில் இந்த வீட்டுக்குள்ள வர மாதிரி இருந்தால் ஓகேவாங்கிறத சொல்லிட்டு, ஒருவேளை இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மற்ற ப்ரெடிஷன்ஸான மகாநதி, சிறகடிக்காசை, அதுக்கப்புறமா வந்து ஐயனாத்துறை ப்ரெடிஷன்ஸ் எல்லாம் பார்த்து உங்க கருத்தை சொல்லிட்டு, நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அந்த சேனலில் தான் ரிவ்யூஸ், ஷார்ட்ஸ், அப்புறம் அந்த வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி பாண்டியன் ஷோ சீரியலில் இதுக்கப்புறம் எப்படி இந்த கதை போனால் பெட்டர்னு உங்களுக்கு கருத்து இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.